ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூஜிசி நெட் எக்ஸாம் இதுவரைக்கும் எழுதினவங்களுக்கான ஆன்சர்ஸ் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட கொஸ்டின் பேப்பரை நீங்கள் வியூ பண்ணி நீங்கள் என்ன ஆன்சர் போட்டிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ அது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் தான் வந்து இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். என்டியோட லிங்க், ஓகேவா, அவங்களோட வெப்சைட் லிங்க் ப்ரொவைட் பண்றேன். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த பேஜுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் வியூ கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ சேலஞ்ச் அப்படின்னு இருக்கா. அதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் ரெஃபர் ரிவைஸ்ட் டேட்டா ஷீட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அவைலபிள் ஆன் திஸ் வெப்சைட். ஆல்ரெடி வந்து எக்ஸாமினேஷன் ரிவைஸ்ட் ஷெட்யூல் வந்து போட்டிருந்தாங்க சில சப்ஜெக்டுக்கு. அவங்களுக்கு அட்மிட் கார்டு ஃபார் எக்ஸாமினேஷன் ஆன் 4, 5, 11, 12 and 13 November 2020 டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ அது ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் 4th இருந்து 13th வரைக்கும் எக்ஸாம் இருக்கிறவங்களுக்கு அட்மிட் கார்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு இன்னும் ஆன்சருக்கு ப்ரொவைட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு செப்பரேட்டாக இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீ சேலஞ்ச் வரும். ஸோ லாஸ்ட் மந்த் வரைக்கும் எழுதினவங்களுக்கு, அதாவது அக்டோபர் மந்த் எழுதினவங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ சேலஞ்ச் வந்திருக்கு. ஸோ இந்த லிங்க்ல ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பேஜ் வந்து அப்பியர் ஆகும். இதுல லாகின் த்ரூ அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த். இங்க பாத்தீங்க அப்படின்னா நெட் எக்ஸாம் ஜூன் 2020 இருக்கா. இங்க ஜஸ்ட் உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை கொடுங்க. இங்க டேட் ஆஃப் பர்த்தை சூஸ் பண்ணிக்கோங்க. டே, மந்த், இயர் சூஸ் பண்ணிட்டு இங்க அப்பியர் ஆயிருக்கா கீழே செக்யூரிட்டி பின் இதை வந்து இங்க டைப் பண்ணிட்டு சைன் இன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அவங்க வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அங்க பாத்தீங்க அப்படின்னா உங்க பர்டிகுலர் நெட்டு இப்போ பேப்பர் 1னா அந்த பேப்பர் 1ஓட கொஸ்டின் ஐடி இருக்கும். அதுக்கப்புறம் அதற்கான ஆன்சர் ஐடி இருக்கும். கரெக்ட் ஆப்ஷன் நீங்க வந்து சூஸ் பண்ணிருக்கீங்க, ஓகேவா, ஆப்ஷனோட ஐடியும் இருக்கும். ஓகேவா, உங்களோட கொஸ்டின் ஐடி இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க எந்த பேப்பர் எழுதிருக்கீங்கன்றது இருக்கும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் ஐடி இருக்கும். அந்த பர்டிகுலர் நம்மளா வந்து 1, 2, 3 போடுற மாதிரி அங்க கொஸ்டின் ஐடி இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்ஷன் எந்த ஆப்ஷன்ற அதோட ஐடி இருக்கும். அதுல நீங்க கொடுத்து உங்களோட ஆன்சர் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுல உங்களுக்கு ஏதாவது வந்து டிஸ்கிரிபன்சிஸ் இருந்துச்சு, அதாவது ஏதாவது நீங்க போட்டிருக்க ஆன்சர் உங்களுக்கு கரெக்டா இருக்கலாம். ஸோ ஏதாவது இல்லைன்னா உங்களுக்கு ஆன்சர் ஆப்ஷன்ல ஏதாவது டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதுக்கு கொரி வந்து ரைஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இது வரைக்கும் எக்ஸாம் எழுதினவங்க எல்லாரும் போய் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுத போறவங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.